ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ் வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் மாத்தீஸ்வரன் அவர்களோட இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கிற படம் தான் கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சு. ஸோ அதில் யார் யார் என்னென்ன பேசினாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யார் பேசுனதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷரை பார்க்கவுடனே பயமாக இருந்துச்சு. அவரோட கேப்டன் மில்லர் லுக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. கர்ணனை விட பெரிய படத்தோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்ற மிகப்பெரிய படத்தோட வருவேன், அந்த படத்தை தருவேன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மில்லருக்கு திலீப் மாஸ்டர் 100 days டேட் கொடுத்துருக்காரு. அப்போ படத்தில் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சர்ச்சையில் போயிட்டுருக்க தூத்துக்குடியில் வெள்ளம் வந்திருந்தப்போ எனக்கு முதல்ல கால் பண்ணி என்கரேஜ் பண்ணது தனுஷ் சார் தான் அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் மாரி செல்வராஜ் ஃபேன்ஸ் அவர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் இதன் மூலயமா தனுஷ் அண்ட் மாரி செல்வராஜ் காம்போவில் வரப்போட படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லெவல் ஹை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்ததாக திலீப் சுப்ராயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் மில்லரில் 90% லைஃப் ஃபைட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாரை நான் அடுத்த ரஜினி சாரை தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக பிரியங்கா மோகன் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு பீரியாடிக் படம் பார்க்க பிடிக்கும். நான் அதில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கெல்லாம் கன்னெல்லாம் பிடிக்கவே தெரியாது. அதுக்காகலாம் என்னை ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அந்த டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரியங்கா மோகன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கேப்டன் மில்லர் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எப்படின்னா ஃபைட் மாஸ்டருக்காக பிஜிஎம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்து. அண்ட் நான் தனுஷ்கிட்ட சொன்னேன், மச்சான் தனுஷ், கண்டிப்பாக இந்த படம் நீ நேஷ்னல் அவார்டு வாங்குவ. அண்ட் இந்தியன் சினிமா நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அண்ட் படத்தில் இன்டர்வியூக்குள்ளெல்லாம் பயங்கரமான பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மொரட்டு சம்பவத்துக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆடுகளம் ரஷ் பார்த்துட்டு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்குவோம் மச்சான்னு தனுஷ் சார்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி வாங்கினார். ஸோ இந்த படத்துக்கும் கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தியாகராஜன் அவர்கள் பொங்கலுக்கு விஸ்வாசம் ஹிட்டான மாதிரி கேப்டன் மில்லர் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மில்லர் கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் பட லெவலுக்கு இருக்கும். அண்ட் பொங்கலுக்கு எப்படி விஸ்வாசம் அடிச்சதோ அதே மாதிரி கேப்டன் மில்லர் இன்னொரு பெருசாக அமையும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம டைரக்டர் கேப்டன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் சார் என்னோடய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அவர் வச்ச நம்பிக்கைக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு 2011 தேவதாஸ்னு ஒரு ஸ்டோரி தனுஷ் சாருக்காக எழுதினேன், பட் பண்ண முடியல. தென் ராக்கி எடுத்துகிட்டு அவர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணால் நடக்கலை. இப்போது கேப்டன் மில்லர் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக நம்ம சிவானாவை பற்றி அருண் மாத்தீஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவானாட்ட ஸ்டோரி சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ எம் தனுஷ் சார் ஃபேன், அவருக்காக கண்டிப்பாக படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிவானா சொன்னாங்க. நான் எடுத்ததுலேயே ரொம்ப கம்மியான வயலன்ஸ் இந்த படம் தான். திலீப் கிட்ட வயலன்ஸ் பத்தலை மச்சி எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் இது ஏ சர்டிஃபிகேட் படம் இல்லை யூஏ படம்னு சொன்னார். அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு. அண்ட் தென் பிரியங்கா மோகனுக்கு ஃபஸ்ட் டேவே கையில் கன்று கொடுத்து ஆக்ஷன் சீன்ஸ் தான் எடுத்தோம். ஷூட் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஃபீலில் தான் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம சிவராஜ்குமார் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கதை சொல்லாட்டியும் பரவாயில்ல, தனுஷ் சாருக்காக பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஐ லவ் ஹிம் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஃபிலிம், ஐ சீ ஹிம் இன் மீ அப்படின்ற மாதிரி நம்ம சிவானா சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் நான்வெஜ் சாப்பிட மாட்டார். என் ஒய்ஃப் வெஜ் தான் குக் பண்ணுவாங்க. நாங்கள் குற்றாலத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் குக் பண்ண ஃபுட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதுதான் தனுஷ் சார் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தனுஷ் சார் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜெயிலருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுக்கும் ரொம்ப நன்றிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சிவானா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி தனுஷ் சாரோட அசுரன் படத்தை நான் ரீமேக் பண்ணுன்ற மாதிரி நினச்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் நான் தனுஷுக்கு ஒரு ஹக் அண்ட் கிஸ் கொடுக்கணும்
அப்பார்ட் ஃப்ரம் தனுஷ், அருண் மாதேஸ்வரனுக்கு ஒரு ஹக்கும், ஜிவிக்கு ஒரு கிஸ்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவானாவும் தனுஷ் அவர்களும் பயங்கரமாக ஒரு ஸ்டெப் போட்டிருந்தாங்க கேப்டன் மில்லரில் வந்திருக்க கொரோனார் அப்படின்ற சாங்குக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிவானா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பொல்லாதவன் படத்தில் மின்னல்கள் கூத்தாடும் பாட்டுக்கு வந்து தனுஷ் சார் பாட்டுக்கு ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக ஃபைனலி நம்ம தனுஷ் சாருக்கு வந்துட்டோம். அவர் என்ன பேசினார், கதாநாயகன் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2000 சேர்த்தது தான் இந்த சிறுதுளி இன்றைக்கி பெரிய வெள்ளமாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு. அண்ட் கில்லர் கேப்டன் மில்லர் இந்த படத்தை பற்றி நினச்சா முதல்ல எனக்கு தோன்ற விஷயம் உழைப்பு. ஒரு அசாதாரணமான உழைப்பு தான் இந்த படத்தில் இருக்குது. யூ பிலீவ் மீ த டெவில், ஐ எம் த டெவில், அப்படி ஒரு மிருகத்தனமான உழைப்புக்கு சொந்தக்காரர் அருண் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் அருணை பார்க்குறப்போ எனக்கு வெற்றிமாறனை தான் ஞாபகப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் மாதிரியும் மிமிக்ஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அருணை ஃபஸ்ட்டாக பார்த்தப்போ இந்த தம்பியா அப்படின்னு லைன் கேட்டான். ஒரு 15 நிமிஷம் சொன்னார். பெரிய ஸ்கேலாக இருக்கே, பண்ணிட முடியுமான்னு கேட்டான். எல்லாத்துக்கும் பதில் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்போது படம் பார்த்துட்டேன், அப்படி தான் இருக்குது, இது சம்பவம் பண்ணுற கைன்னு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி பொல்லாதவனுக்காக ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் கதை சொல்கிறோம். கதை கேட்டுட்டு நிறைய சேஞ்சஸ் சொன்னார். வெளியே வந்து என்ன செய்யலான்னு பேசுகிறப்போ சேஞ்சஸ் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லைன்னு வெற்றி சொன்னப்போ நான் வந்து ஜிவியை கூப்பிட்டேன். அப்போ தான் ஜிவி உள்ளே வந்தார். அவரோட உருகுதே மருகுதே சாங் கேட்டு தான் அவருக்கு பொல்லாதவனுக்கு கால் பண்ணோம். சார், நீங்கள் ஜெயிலர் கிளைமேக்ஸில் நடந்து வர்றப்போ தமிழ்நாடு மக்கள் மனசில் உள்ளே வந்துட்டீங்க சார் அப்படின்னு சிவராஜ்குமாரை பார்த்து தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் சிரிப்பில் உங்கள் அப்பாவும் தம்பியும் தெரியுறாங்க சிவராஜ்குமார் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி அப்பா பேரை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத நாங்கள் உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும் சிவராஜ்குமார் சார். என் பசங்க இருக்காங்க, அவங்களும் கண்டிப்பாக கற்றுக்குவாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக முடிச்சிருக்காரு. அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும் கேப்டன் மில்லரில் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. எது சொன்னாலும் யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது, எது செஞ்சாலும் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிட்டுருக்கு. தனுஷ் வந்து அப்படியே சொல்லி முடிச்சுட்டு போர்க்களத்தில் அப்படின்னு புதுப்பேட்டையிலேருந்து பாட ஆரம்பித்தார். அண்ட் வட சென்னை 2 கண்டிப்பாக வரும், அதுக்குன்னு நேரம் இருக்குது. இவ்வளோ பேர் அதை எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக அது வரும், அப்போது அதை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள்கிட்ட ரேப்பிட் ஃபயர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டதுக்கு ஃபெயிலியர் வந்தால் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு உடனே அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ஜிவி மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அண்ட் சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய கால திருடன், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ப்ரீசியஸான டைமை திருடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 பேர் ஒன்றா இருந்தால் மூஞ்சை பார்த்து பேசுங்க, ஃபோனில் பேசாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மென்டல் ஹெல்த் அப்படின்னு கேட்டதுக்கு அன்பால் அணுகி அன்பால் அதை சரி செய்யணும், திஸ் டூ ஷேல் பாஸ் அப்படின்ற மனநிலை இருக்கணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மனநிலை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற என் ஃபேன்ஸ் எல்லோரும் தான் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஹெவன்லி மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படி தான் ஆடியோ லான்ச் நடந்தது. இந்த விஷயங்கள் தான் ஆடியோ லான்ச்சில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் ஆடியோ லான்ச் பார்க்காதவங்களுக்கு ஆடியோ லான்ச் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும் அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதோட இந்த முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.